அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு 25/11/2024 முதல் 2/12/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தியாக நீங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கும். அதே சமயம் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய துவண்டு கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையுடன் இருங்கள். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் இந்த இடைப்பட்ட காலை வெளியில் மிகவும் சிறப்பாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் தெரிவிக்கும் போது அது அப்படியே நடக்கிறது, வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது என்று பலர் சொல்கிறீர்கள். அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அதே சமயம் கேட்பதற்கு மட்டும்தான் நல்லபடியாக இருக்கிறது, கேட்கக்கூடிய காதுகளுக்கு மட்டும்தான் இன்பத்தை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் இது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தினம் தினம் மேலுக்கும் மேல் கஷ்டமாக தான் சந்தித்து கொண்டிருக்கிறோமே தவிர நல்ல முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கவே இல்லை. அதற்கான அறிகுறிகள் இருப்பது போன்று தெரிவதும் இல்லை. எங்கள் வாழ்வில் மிகுந்த சிரமம்தான் இருக்கிறது. ஏன் இருக்கிறோம் என்று கேள்வி ஒன்று மனதில் எப்போதுமே எழுந்து கொண்டிருக்கிறது என்று பலர் தங்களுடைய வேதனையும் தெரிவிக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த தருணத்துல கிரகநிலைகளின் அமைப்பு உங்களுக்கு மிகுந்த சாதகமாக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க. எனவே மன வருத்தம், வேதனை, கஷ்டம் அனைத்தும் நிச்சயமாக மறையும். அதற்கு மிக முக்கியமான விஷயம், உங்களுக்குள் நேர்மறையான சிந்தனை, நான் நினைக்கக்கூடிய இந்த காரியம் எந்த விதமான தடையும் இன்றி சிறப்பாக எனக்கு கைகூடும் என்ற ஒரு நேர்மறையான சிந்தனையை மனதில் தோன்றுங்க. அப்படி நேர்மறையான எண்ணம் மனதில் உதிக்கும் போதுதான் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகும். அதற்கு கிரகநிலைகளும் பக்க உறுதுணையாக செயல்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இறைவனிடம் நாம் சென்று 100 முறை மன்றாடுவதற்கு சமமான ஒன்றுதான் நேர்மறையான சிந்தனை. நீங்கள் ஒரு முறை நேர்மறையான சிந்தனை செய்வது என்பது இறைவனிடம் 100 முறை வேண்டியதற்கு சமமான பலன் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் எதை நீங்கள் நினைத்தாலும் வேண்டினாலும் அது எனக்கு கிடைத்துவிட்டது என்ற ஒரு மனநிலையுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக தான் இந்த நவம்பர் இறுதி வாரமும் டிசம்பரின் முதல் சில தினங்களும் அமைய போகிறது. ஏனென்றால் மிக முக்கியமான அமாவாசை தினமும் இந்த தருணத்தில் தான் வருகிறது. நவம்பர் 30 அமாவாசை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது சில நேரங்கள்ல ஏன் எதற்கு என்று தெரியாமல் நாம் பல்வேறு வகையான சிக்கல்கள், இன்னல்கள்ல சந்தித்து வருவோம். அந்த இன்னல்கள் தீர வேண்டும் என்றால் நிச்சயமாக அமாவாசை திதி அன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். பல சிரமம் விலகி தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வருங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குரு குடும்பஸ்தானத்தில் இருப்பது அங்கு அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் வார்த்தைகளை சாதுரியமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கிறாருங்க. எனவே சுப நிகழ்வுகள்ல தடையை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகினாலும் இனிமையாகவும் சாதுரியமாகவும் பேசக்கூடிய உங்களுடைய அறிவாற்றல் என்பது அவற்றை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ஆலோசனையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. இலவசமாக கிடைக்கக்கூடிய ஆலோசனை தான் என்று உதறி தள்ளிவிட வேண்டாங்க. அந்த ஆலோசனையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் உதாசீனப்படுத்தாமல்
சற்று கவனத்துடன் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 7.5 சனி துவங்க இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் மிக வலுவாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் 7.5 சனியில் எவ்வளவு சிரமம், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வருமோ என்ற அச்சத்தை நீக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை ரீதியாக புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான தருணமாக அமைந்துள்ளதுங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் நிலை கொண்டிருப்பது அனைத்திலும் அதிரடியான வளர்ச்சியை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயத்தில் ராகு இருந்தாலும் தனி லாபத்தில் பலத்துடன் இருப்பதால் சுப விரயங்களாக தான் ஏற்படுமே தவிர வீண் விரய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை. எனவே கடன் வாங்க வேண்டிய சிரமம் ஏற்படாதுங்க. அலைச்சல் கணிசமாக குறையும். ராசியின் அதிபதியான செவ்வாயும் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வக்ரமும் பெற்று திரும்ப போகிறாருங்க. எனவே ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக, அதிலும் குறிப்பாக இறுதியில் நவம்பர் 30ஆம் தேதி இன்று அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகிறதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் அமாவாசை வருவதால் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை, பித்ரு தோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இந்த 3 கிரகநிலைகளுமே அமாவாசை தினத்தன்று அஷ்டமத்தில் இருப்பதால் அந்த தருணத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. தேவையில்லாத உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். எனவே உணவு கட்டுப்பாடு மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரித்தாலும் பெரிய அளவில் சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். சுக்கிரன் 9இல் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல் தடைகள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே மனதில் எப்போதும் நேர்மறையான சிந்தனையுடனும் எனக்கு நல்லதுவை நடக்கும் என்ற எண்ணத்துடனும் செயல்படுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பிரதோஷ தினத்தன்று சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல தடைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல இனிமையான சந்தர்ப்பம் நிச்சயமாக அமைவதற்கான யோகம் முதன்மையாக உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் இருந்தாலும் அவை அனைத்துமே விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அனைத்தும் தங்களுக்கு சாதகமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயமாக அமையும் மேசராசிக்காரர்களுக்கு.